கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே நாம் காலங்களை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். காலங்கள் 10 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே முதலாவது காலம் தூதர்களின் காலம், 2வது குற்றமறியாமையின் காலம், 3வது மனசாட்சியின் காலம், 4வது நியாயப்பிரமாண காலம், 5வது இடைக்காலம், 6வது கிருபையின் காலம், 7வது உபத்திரவ காலம், 8வது மகா உபத்திரவ காலம், 9வது 1000 வருஷ அரசாட்சியின் காலம். இன்று நாம் 1000 வருஷ அரசாட்சியை பற்றி சிந்திக்கப் போகிறோம். கர்த்தராகிய இயேசு ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் இந்த உலகத்திலே ஆளுகை செய்யும்படியாய் அவர் வெளிப்படுவார். மகா உபத்திரவ காலத்திலே 1,44,000 யூதர்கள் முத்திரையிடப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கோத்திரத்துக்கு 12,000 வீதம், 12 கோத்திரத்திலே 1,44,000 பேர் முத்திரையிடப்படுகிறார்கள். ஏனென்றால் அந்த மகா உபத்திரவ காலத்திலே தேவ கோபத்தின் கலசங்கள் ஊற்றப்படும் பொழுதும், சாத்தானால் பலவிதமான உபத்திரங்கள் வரும் பொழுதும் தாக்கப்படாமல் இருக்க, அழிக்கப்படாமல் இருக்க இவர்கள் முத்திரையிட்டு பாதுகாக்கப்படுகிறார்கள். இவர்கள்தான் 1000 வருஷ அரசாட்சியிலே குடிமக்களாய் மாறுவார்கள். 1000 வருஷ அரசாட்சியில் அவர்கள் குடிமக்களாக இருப்பார்கள். நம்மை போல நாம் இப்பொழுது இந்த சரீரத்தில் இருக்கிறது போல அவர்களும் இதே சரீரத்திலே மாம்சத்திலும் இரத்தத்திலும் ஜீவிப்பார்கள். ஆனால் 5 கூட்டத்தார் உயிர்த்தெழுந்த சரீரத்திலிருந்து ஆளுகை செய்வார்கள். முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, 2வது மணவாட்டி சபை, 3வது உபத்திரவ காலத்து பரிசுத்தவான்கள், 4வது 2 சாட்சிகள், 5வது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். இவர்கள் எல்லாரும் உயிர்த்தெழுந்த சரீரத்திலிருந்து ஆளுகை செய்வார்கள். இயேசு ராஜாதி ராஜாவாக இருப்பார் என்றால் நாம் எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியருமாக இருந்து அவரோடு கூட ஆளுகை செய்வோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், உபத்திரவ காலத்து பரிசுத்தவான்கள், அந்த 2 சாட்சிகள், இவர்கள் எல்லாரும் சிற்றரசர்களாக பிரபுக்களாக ஆளுகை செய்வார்கள் இருந்து. ஆகையினால் இந்த 5 கூட்டத்தாரும் உயிர்த்தெழுந்த சரீரத்தில் காணப்படுவார்கள். யூதர்கள் இந்த உலகத்திலே குடிமக்களாக இருப்பவர்கள், அவர்கள் இதே மாம்சம் இரத்தம் உடையவராய் காணப்படுவார்கள். இது தவிர புறஜாதிகளிலும் கூட சிலர் இருப்பார்கள் என்று சகரியா 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிப்போம். சகரியா 14:16. பின்பு எருசலேமுக்கு விரோதமாக காத்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள். எருசலேமுக்கு விரோதமாய் வந்திருந்ததான ஜனங்கள் ஒரு கூட்டம் பேர் கூடார பண்டிகை கொண்டாடப்படும் பொழுது அவர்கள் தேவனை தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு வருவார்கள் என்று கூறியிருக்கிறது. இது புறஜாதிகளிலே மீந்திருப்பவர்களை பற்றி பேசியிருக்கிறது. இன்னும் தொடர்ந்து ஏசாயா 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சிலர் மாத்திரம் மீந்திருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அந்த மகா உபத்திரவ காலத்தில் வருகிற உபத்திரவத்திலும் அர்மகதோன் யுத்தத்துக்கு பிறகு அந்த யுத்தத்திலே சிலர் மீந்திருப்பார்கள், பலரும் அழிந்து போவார்கள். ஆகையினால் 1000 வருஷ அரசாட்சியிலே சிலர் மீந்திருப்பார்கள், புறஜாதிகளில் சிலர். எரேமியா 4:17, 27 வாசிங்க. 27. சர்வ சங்காரம் செய்யேன், தேசமெல்லாம் பாழாய்ப்போம், ஆகிலும் சர்வசங்காரம் செய்யேன். முற்றிலுமான அழிவு மகா உபத்திரவ காலத்தில் உண்டாகாது. 3ல் 1 பகுதி அழிவு தான் உண்டாகும். ஏன் ஆண்டவர் முற்றிலுமாய் அழிக்க மாட்டார்?
முற்றிலுமாய் அழித்தால் 1000 வருஷ அரசாட்சியிலே குடிமக்களாக இருக்க ஆட்கள் இல்லாமல் போய்விடும். ஆகையினால் முற்றிலுமான அழிவு 1000 வருஷ அந்த மகா உபத்திரவ காலத்தில் உண்டாகாது. 1/3 பகுதி அழிவு உண்டாகும். இவ்விதமாக பிரஜாதியாரியில் சிலரும் முத்திரையிடப்பட்ட இஸ்ரவேலர்களும் இதே எழுத்துக்குரிய சரீரத்திலே குடிமக்களாய் 1000 வருஷ அரசாட்சியிலே காணப்படுவார்கள். அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே சாத்தான் என்ன செய்யப்படுவான்? 20ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, ஒரு தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து சாத்தானை சங்கிலியினால் கட்டி அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு பாதாளத்திலே தள்ளி முத்திரையிடப்பட்டதாய் வாசிக்கிறோம். ஆகையினால் 1000 வருஷ அரசாட்சியிலே பாவத்தை தூண்டக்கூடிய, பாவத்தை உந்தக்கூடிய சாத்தான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டான். இன்றைக்கு நம்மை பாவம் செய்ய பலவந்தம் பண்ணுவது, உந்துவது, தூண்டுவது, பொல்லாத எண்ணங்களை நமக்குள்ளே உண்டாக்குவது எல்லாம் பிசாசின் வேலை. இந்த நாட்களிலே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு என்று வாசிக்கிறோம். ஆனால் 1000 வருஷ அரசாட்சியிலே தூண்டக்கூடிய பிசாஸ், பொல்லாத எண்ணங்களை உண்டாக்கக்கூடிய பிசாஸ், பலவீனத்தை உண்டாக்கக்கூடிய பிசாஸ், அது அன்றைக்கு சங்கிலியினால் கட்டப்பட்டு பாதாளத்திலே தள்ளப்படுவான். எனவே இந்த 1000 வருஷ அரசாட்சியிலே சத்துருத்துவம் இருக்காது. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். ஏசாயா 11:6 முதல் 9. அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டைப் போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் குச்சிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இங்கே 1000 வருஷ அரசாட்சியிலே என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்று வாசிக்கிறோம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள். இங்கே இந்த வசனங்களில் வாசிக்கும் பொழுது மிருகங்களுக்கும் இருக்கிற சத்துருத்துவம், மிருகங்களுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற சத்துருத்துவம் மாற்றப்படுவதாக வாசிக்கிறோம். இந்த சத்துருத்துவம் எப்பொழுது உண்டானது? ஆதாம் பாவம் செய்த நாளிலிருந்து உண்டானது. ஆதாம் பாவம் செய்யும் முன்னே தேவனுக்கும் மனுஷனுக்கும், மனுஷனுக்கும் மனுஷனுக்கும், மனுஷனுக்கும் சிருஷ்டிக்கும் ஒப்புரவாகுதல், சமாதானம் காணப்பட்டது. அவர்களுக்குள்ளே சத்துருத்துவமே காணப்படவில்லை. ஆனால் எப்பொழுது ஆதாம் பாவம் செய்தானோ தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே சமாதானம் இழந்து போய்விட்டது. மனுஷனுக்கும் சமாதானம் இல்லாமல் போய்விட்டது. மனுஷனுக்கும் சிருஷ்டிக்கும் இடையே சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. சிருஷ்டிக்கும் இடையே பகைமை காணப்படுகிறது. ஆனால் தேவனுக்கு நமக்கும் இடையே சமாதானத்தை கர்த்தராகிய இயேசு உண்டாக்கிவிட்டார். இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தாலே சமாதானத்தை உண்டாக்கினார். மனுஷனுக்கும் சமாதானம் உண்டாகும்படி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை நமக்கு தந்திருக்கிறார். இயேசுநாதர் சொன்னார் மலைப்பிரசங்கத்திலே, பலிபீடத்தில் வந்து உன் காணிக்கை செலுத்தும் போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று கண்டால் முதலாவது போய் ஒப்புரவாகு, பிறகு வந்து காணிக்கையை செலுத்து என்று சொன்னார். ஆகையினால் ஆண்டவராகி இயேசுவுக்கு காணிக்கை முக்கியமல்ல, ஒப்புரவாகுதல் தான் முக்கியம். நம்முடைய தேவனுக்கு காணிக்கை முக்கியத்துவம் இல்லை, ஒப்புரவாகுதல் தான் முக்கியம், சமாதானம் முக்கியம். மனுஷனும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். இப்படி தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒப்புரவாகுதல் இரத்தத்தாலும் சுவிசேஷத்தாலும் ஏற்பட்டு விட்டது. ஆனால்
மனுஷனுக்கும் சிருஷ்டிக்கும் இன்றும் சமாதானம் உண்டாகவில்லை, ஒப்புரவாகுதல் உண்டாகவில்லை. இன்றைக்கும் பகைமை இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த பகைமையானது 1000 வருஷ சாட்சியிலே மாற்றப்படும் என்பதை நாம் இந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது பசுவும் கரடியும் கூடி மேயும் என்றும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும் என்றும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியின் புற்றிலே தன் கையை வைக்கும் என்றும் சொல்லியிருக்கிறது. ஓனாயும் ஆடும் ஒருமித்து தங்கும், புலி வெள்ளாட்டு குட்டியோடு படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது சிருஷ்டிக்கும் மனிதனுக்கும் சிருஷ்டிக்கும் எப்படி பகைமை மாற்றப்பட்டு ஒற்றுமை உண்டாயிருக்கிறது, ஒருமைப்பாடு உண்டாயிருக்கு, ஒப்புரவாகுதல் உண்டானது என்பதை வாசிக்கிறோம். ஆகையினால் பிரியமானவர்களே, மனிதன் பாவம் செய்ததனால் ஏற்பட்ட பகைமை 1000 வருஷ அரசாட்சியிலே முற்றிலுமாய் மாற்றப்படுகிறது. இனிமேல் பூமியிலே இருக்கிறதான சாபம் நீக்கப்படும் என்பதையும் நாம் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். 55ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். அந்த நாட்களே முட்களை பார்க்க முடியாது. முட்கள் எப்படி முளைத்தது? ஆதாம் பாவம் செய்த பொழுது கர்த்தர் போட்ட சாபத்திலே ஒன்று என்ன? இனிமேல் முள்ளும் குறுக்கும் பூமியானது முளைப்பிக்கும் என்று சொன்னார். நீ பாவம் செய்தபடியினால் முள்ளும் குறுக்கும் பூமியிலே முளைப்பிக்கும். பூமியானது முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும். அது இதுவரைக்கும் அந்த முள்ளும் குறுக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. எத்தனையோ காலங்கள் கடந்து போனாலும் கூட பூமியில் இருக்கிற சாபம் நீக்கப்படவில்லை. ஆனால் 1000 வருஷ அரசாட்சியிலே முச்செடிகள் காணப்பட மாட்டாது என்றும், முச்செடிக்கு பதிலாக நல்ல நல்ல விருட்சங்கள் முளைக்கும் என்றும் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். சிருஷ்டியானது இப்பொழுது மாயைக்கு உட்பட்டிருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வசனங்களை வாசிக்கும் போது சர்வ சிருஷ்டி ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது என்று கூறுகிறார். வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 19 முதல் 22ஆம் வசனம் வரைக்கும். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஆதி மனிதன் பாவம் செய்தவனால் சர்வ சிருஷ்டியும் மாயைக்கு உட்பட்டு சாபத்துக்குள்ளே காணப்படுகிறது, சுயாதீனம் இல்லாமல் காணப்படுகிறது. ஆனால் இந்த சிருஷ்டியானது சுயாதீனத்தை பெற்று மாயையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் 1000 வருஷ அரசாட்சி உண்டானால் தான் ஏற்படும். ஆகையினால் சர்வ சிருஷ்டி ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறாதான். எதற்காக? தேவபுத்திரர் வெளிப்படும்படியாய், நாம் எல்லாரும் தேவபுத்திரராய் வெளிப்படும்படியாய் சிருஷ்டிகளெல்லாம் ஆவலோடு காத்திருக்கிறது. எப்பொழுது நாம் தேவபுத்திரராய் வெளிப்படுவோம்? இயேசு கிறிஸ்து வரும்போது, இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் வெளிப்படும்போது நாம் எல்லாரும் தேவபுத்திரராய் வெளிப்படுவோம். ஆகையினா தான் சரீர மீட்பு என்று சொல்லுவது புத்திரை சுவீகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருவதற்கு ஆவலோடு காத்திருந்து தவிக்கிறோம். சரீர மீட்பு தான் புத்திர சுவீகாரம். ஆத்மா மீட்பு ஏற்கனவே பெற்றுவிட்டோம். ரட்சிக்கப்படும் பொழுது ஆத்மா மீட்கப்பட்டாயிற்று. இயேசுவின் இரத்தத்தினால் நம்முடைய ஆத்மா மீட்கப்பட்டிருக்கிறது பாவத்திலிருந்து. ஆனால் சரீர மீட்பு பரிசுத்தாவியினால் உண்டாகிறது. அதற்கு பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருவதற்கு ஆவலோடு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம்.
ஆகையினால் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று நாம் தவிப்புள்ளவர்களாய் மாற வேண்டியது அவசியம். இப்படி நாம் தேவபுத்திரராய் இயேசுவின் வருகையிலே வெளிப்படும் போது அதற்கு பிறகு 7 வருஷம்தான் இந்த சிருஷ்டிகளுக்கு மாயை இருக்கும், இந்த சிருஷ்டிகளுக்கு அடிமைத்தனம் இருக்கும். ஏனென்றால் இயேசு வந்த பிறகு 7 வருடம் முடித்த உடனே 1000 வருஷ சாட்சி சாவிக்கப்படும் பொழுது சிருஷ்டிகள் எல்லாம் விடுதலையாக்கப்படுகிறது, சுயாதீனம் உள்ளதாய் மாற்றப்படுகிறது, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறது. ஆகையினால் சர்வ சிருஷ்டிக்கும் தவிப்பு உண்டாயிருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். ஏகமாய் தவித்து பிரசவவேதனைப்படுகிறது. அது தாவர வர்க்கமானாலும் மிருகங்களானாலும் பறவைகளானாலும் ஊரும் பிராணிகளானாலும் அவைகளுக்குள்ளே ஒரு தவிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. என்றைக்கு நாம் இந்த மாயையிலிருந்து மீட்டுக்கொள்ளப்படுவோம், இந்த அடிமைத்தளத்திலிருந்து எப்பொழுது நமக்கு விடுதலை கிடைக்கும், எப்பொழுது ஒரு சுயாதீனத்தை பெறுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு தவிப்பு சர்வ சிருஷ்டிக்கும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகையினால் பிரியமானவர்களே, சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவவேதனைப்படுகிறது. நாமும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்காக ஆவலோடு காத்திருந்து தவிக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகையினால் இந்த சிருஷ்டிகளுக்குள்ள தவிப்பு மாற வேண்டுமா, மாயையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா, அடிமைத்தனத்திலிருந்து சுயாதீனத்தை பெற வேண்டுமா? 1000 வருஷ அரசாட்சி வந்தால்தான் இந்த பூமிக்கு கூட சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது என்று வாசிக்கிறோம். இனிமேல் 1000 வருஷ அரசாட்சியிலே வியாதியஸ்தர் இருக்க மாட்டார்கள் என்பதை ஏசாயா 33ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். வாசிப்போம். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. 1000 வருஷ அரசாட்சியில் வியாதியஸ்தர் இருக்க மாட்டார்கள். 3 இடத்திலே வியாதி இல்லை என்று வாசிக்கிறோம், நாம் அறிந்து கொள்கிறோம். ஒன்று, ஏதேனிலே வியாதி இல்லை. ஆதாம் பாவம் செய்யும் முன்னே அவன் வியாதி இல்லாமல் இருந்திருக்கிறான். ஆனால் பாவத்தால் சாபத்தால் வியாதி வந்தது. ஆதாம் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு ஜீவனிலே வளர்ந்து கொண்டிருப்பான். ஆனால் எந்த வியாதியும் அவனை மேற்கொள்ளவே முடியாது. ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டால் வியாதி வராது, வயோதிபம் வராது, பலவீனம் வராது, மரணம் வராது. ஆகையினால் ஏதேனிலே வியாதி இல்லை. 2வது 1000 வருஷ அரசாட்சியிலும் வியாதி இல்லை. இங்கே நாம் வாசிக்க கேட்டோம், வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்லுவதில்லை. 3வது, நித்தியத்திலும் வியாதி இல்லை. இனி மரணமில்லை, இனி அலறுதல் இல்லை என்று சொல்லி அங்கே சொல்லியிருக்கிறது. இப்படி 3 இடத்துல வியாதி இல்லை என்று நாம் வாசிக்கிறோமே. ஆகையினால் இந்த உலகத்திலும் நாம் வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை செய்யும்படி கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு அருமையான வசனங்கள், வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். தெய்வீக ஆரோக்கிய சம்பந்தமான வசனங்களும் இருக்கிறது, தெய்வீக சுக சம்பந்தமான வசனங்களும் இருக்கின்றன. இந்த உலகத்திலே தெய்வீக ஆரோக்கியத்தை அனுபவிக்க யாத்திராகமம் 15:26 முற்பகுதி, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை நான் வரப்பண்ணேன். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நாம் ஆரோக்கியத்தை அனுபவிக்கலாம் என்பதை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் குணமானீர்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய வியாதியை சுமந்தபடியினால் நாம் வியாதியை சுமக்க வேண்டிய தேவையில்லை. ஆகையினால் இயேசுவே உம்முடைய தழும்புகளால் குணமானேன் 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 என்று சொல்லி நாம் அறிக்கையிட்டு கொண்டே ஜீவித்தால் வியாதி வராதபடி நாம் ஜீவிக்கலாம். இனிமேல் பரிசுத்தாவியின் மூலமும் நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தருகிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தருகிறார். அந்த பலமுள்ள ஆவியினால் நாம் நிரம்பிக்கொண்டே இருப்போமானால் பலவீனப்படுத்துகிற ஆவி நம்மை தாக்காதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இப்படி இரத்தத்தாலும் ஆரோக்கியம் உண்டு, வசனத்தாலும் ஆரோக்கியம் உண்டு, ஆவியினாலும் ஆரோக்கியம் உண்டு. ஆரோக்கியமான வாழ்க்கை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். 1000 வருஷ சாட்சியிலே அந்த பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இருக்காது. ஏனென்றால் சாத்தான் கட்டுண்டு சிறையிலே இருப்பார், பாதாளத்திலே இருப்பார்.
ஆகையினால் அங்கே பலவீனம் இல்லை, வியாதி இல்லை, வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. 1000 வருஷ சாட்சியிலே குருடர்கள் கூட இருக்க மாட்டார்கள். 35ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ஏசாயா 35:5-6. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கம்பீரிக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடும் வெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். 1000 வருஷ சாட்சியில் குருடர்கள் இருக்க மாட்டார்கள், செவிடர்கள் இருக்க மாட்டார்கள், ஊமையர் இருக்க மாட்டார்கள், சப்பானிகள் இருக்க மாட்டார்கள். முடவன் மான் போல குதிப்பானாம், ஊமையர் கம்பீரிப்பார்களாம், குருடர்கள் காண்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள். ஆகையினால் இயேசு ராஜாதி ராஜாவை இந்த உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது தேசத்திலே குருடர்கள் இருக்க மாட்டார்கள், செவிடர்கள் இருக்க மாட்டார்கள், ஊமையர் இருக்க மாட்டார்கள், சப்பானிகள் இருக்க மாட்டார்கள், வியாதிஸ்தரும் இருக்க மாட்டார்கள். அந்த நாட்களிலே நீண்ட ஆயுசு உள்ளவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி ஏசாயா 65ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீண்ட ஆயுசு உள்ளவர்கள் இருப்பார்கள். இந்த நாட்களே 60, 70, 80, 90 என்று சொல்லி ஜீவித்து பிறகு மரித்து போகிறார்கள். ஆனால் 1000 வருஷ அரசாட்சியில் அப்படி அல்ல. ஜனங்கள் விருட்சங்களைப் போல நீண்ட ஆயுசு உள்ளவர்களாக இருப்பார்கள். வாசியுங்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். விருட்சத்தை போல அவர்களுடைய நாட்கள் நீண்ட ஆயுசுள்ளதாக இருக்கும். இந்த நாட்களில் 100 வயசை தாண்டுவது அபூர்வம். ஆனால் அந்த நாட்களிலே ஜனங்கள் நீண்ட ஆயுசுள்ளவர்களாக இருப்பார்கள். 700 வருஷம், 800 வருஷம், 900 வருஷம் நீண்ட ஆயுசுள்ளவர்களாக இருப்பார்கள். சிலர் 1000 வருஷமும் கூட இருப்பார்கள். அந்த நாட்களிலே பிறப்பு அதிகமாக இருக்கும், இறப்பு குறைவாக இருக்கும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அந்த நாட்களிலே வேதனை இல்லாத பிரசவம் இருக்குமாம். ஆகையினால் ஜனங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புவார்கள். நீண்ட ஆயுசு, அதிகமான பிறப்பு அன்றைக்கு காணப்படும். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று சொல்லப்படுவானா. ஏசாயா 65ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிறார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். 100 வயது சென்று மரிக்கிறவன் வாலிபன் என்று எண்ணப்படுவான். இன்னைக்கு வாலிபர்கள் என்றால் 20லிருந்து 30, 35 வரைக்கும் வாலிபர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த நாட்களில் 100 வயது சேர்ந்தவர்களும் வாலிபர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அற்ப ஆயுசுள்ள பாலகர்கள் இருக்க மாட்டார்கள். இப்படி 1000 வருஷ அரசாட்சியிலே யார் ஆளுவார்கள், யார் குடிமக்களாக இருப்பார்கள், தேசம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். அன்றைக்கு எருசலேம் தான் தலைநகரமாக இருக்கும் முழு உலகத்திற்கு. ஆகையினால் தான் சொல்லியிருக்கிறது, சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் புறப்படும். ஆகையினால் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் அன்றைக்கு புறப்படும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல கர்த்தரை பற்றி அறிவினால் உலகம் நிரம்பி இருக்குமாம். அப்படியானால் ரேடியோவை டியூன் பண்ணாலும் சரி, டெலிவிஷனை ஆன் பண்ணாலும் சரி, கர்த்தரை பற்றி கேட்கலாம். சினிமா சாலைகளெல்லாம் இருக்குமே தவிர சினிமா ஓடாது. அந்த சினிமா சாலைகளிலெல்லாம் வேதபாட வகுப்புகள் நடக்கும். எங்கு பார்த்தாலும் கர்த்தரை பற்றிய அறிவு சொல்லிக் கொடுக்கப்படும். பூமியானது கர்த்தரை பற்றிய அறிவினால் நிரம்பி இருக்கும். தீங்கு செய்வார் யாரும் இல்லை, கேடு செய்வார் யாரும் இல்லை.
அப்படிப்பட்ட ஒரு நல்ல காலம் 1000 வருஷ அரசாட்சியிலே உண்டாக போகிறது. இந்த 1000 வருஷ அரசாட்சியை பற்றி தானியேலிலே நாம் வாசிக்கிறோம். நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜா இந்த உலகத்திலே ஆளுகை செய்த நாட்களிலே ஒரு நாள் இனி சம்பவிப்பது என்ன, இனிமேல் ராஜ்யங்களுக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அவன் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சொப்பனம் கண்டார். சொப்பனத்தை பார்த்து மிகுந்த அதிர்ச்சி அடைந்து விட்டான். ஏனென்றால் அதன் அர்த்தம் அவனுக்கு விளங்காமல் இருந்தது. அடுத்த நாள் மந்திரவாதிகள் சூனியக்காரர்கள் எல்லாரையும் அழைத்து, நேற்று இரவில் நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், அதன் அர்த்தம் தெரியாமல் நான் கலங்கி கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். உடனே மந்திரவாதிகளும் சூனியக்காரர்களும் சொன்னார்கள், ராஜாவே, நீர் சொப்பனத்தை சொல்வீரானால் அர்த்தத்தை நாங்கள் சொல்லுகிறோம். ராஜா சொன்னான், நான் சொப்பனத்தை சொல்லவே மாட்டேன். நான் கண்ட சொப்பனத்தை நீங்கள் கண்டு அதன் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுடைய வீடுகளெல்லாம் எருக்களமாய் மாற்றப்படும். தேசத்தில் இருக்கிற ஞானிகள், மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள் எல்லாரையும் நான் அழித்து போடுவேன் என்று சொன்னான். ராஜா இவ்விதமாய் கட்டளையிட்ட உடனே அந்த கட்டளையை அமுலுக்கு கொண்டு வரும்படி அதிகாரிகள் ஈடுபட்டார்கள். அப்பொழுது ஞானிகளை கொல்ல வேண்டும் என்று ராஜா சொன்னபடியினால் ஞானிகளின் கூட்டத்தில் இருந்த தானியேலையும் கொல்ல வேண்டும் என்று தானியேலிடம் வந்தார்கள். தானியேல் அதிகாரிகளிடம் சொன்னான், ராஜா ஏன் இப்படி ஒரு கட்டளை போட்டிருக்கிறார், திடீரென்று ஞானிகளை கொல்ல வேண்டும் என்று? அவன் சொன்னான், ராஜா ஒரு சொப்பனத்தை பார்த்தார், அதை கண்ட நேரத்திலிருந்து கலங்கி கொண்டிருக்கிறார். எல்லா ஞானிகளுக்கும் மந்திரவாதிகளுக்கும் சூனியக்காரர்களுக்கும் அந்த சொப்பனத்தை நீங்கள் கண்டு அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். யாராலும் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆகையினால் எல்லாரையும் கொல்லும்படி கட்டளையிட்டு விட்டார். தானியேல் சொன்னான், ராஜாவிடத்தில் போய் தவணை கேளும், நான் சீக்கிரத்தில் அந்த சொப்பனத்தை அர்த்தத்தையும் சொல்லுகிறேன். ராஜாவுக்கு போய் சொன்னார்கள். ராஜா சம்மதித்தான். தானியேல் என்று சொன்னான், தன்னுடைய தோழர்களை அழைத்து ஜெபம் பண்ணினான், விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் மறைபொருளை வெளியாக்கினார். தானியேலுக்கு மிகுந்த சந்தோஷம். உடனே அந்த அதிகாரி இடத்தில் சொல்லி, என்னை எப்படியாவது ராஜாவிடத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும், நான் ராஜா கண்ட சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லிவிடுகிறேன். ராஜா சமூகத்திலே தானியேல் கொண்டு போகப்பட்டான். தானியேல் ராஜாவை பார்த்து சொன்னான், ராஜாவே, இனி என்ன நடக்கப் போகிறது, வருங்காலத்தில் ராஜ்யங்களுக்கு என்ன சம்பவிக்கப் போகிறது என்று நீர் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது ராக்காலத்திலே சொப்பனத்திலே ஆண்டவர் இனி வரப்போகிற ராஜ்யங்களை பற்றி உமக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். நீர் கண்ட சொப்பனம் என்னவென்றால், ஒரு பெரிய சிலையை நீர் கண்டீர். அந்த சிலையின் தலை பொன்னாக இருந்தது, அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியினால் செய்யப்பட்டிருந்தது, வயிறும் அதன் தொடையும் வெண்கலத்தால் செய்யப்பட்டது, கால்கள் 2 இரும்பினால் செய்யப்பட்டிருந்தது. அந்த சிலையின் பாதங்கள் பாதி களிமண்ணும் பாதி இரும்புமாயிருந்தது. அப்படி நீர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கையினால் பேர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து அந்த பாதங்களின் மேல் மோதி அந்த சிலை கீழே விழுந்து சின்னாபின்னமாக உடைந்து விட்டது. அந்த கல்லோவென்றால் பெரிய பர்வதமாகி பூமி எங்கும் நிரப்பிற்று. இதுதான் நீர் கண்ட சொப்பனம். இனிமேல் நீர் கண்ட சொப்பனத்தின் அர்த்தம் என்ன? அந்த பொன்னான தலை அது நீரே. உமக்கு பின்பு இன்னொரு ராஜ்யம் எழும்போம், அதற்கு பிறகு இன்னொரு ராஜ்யம் எழும்போம் என்று சொல்லி வரப்போகிற ராஜ்யங்களை குறித்ததான வெளிப்பாடுகளை ஆண்டவர் உமக்கு சொப்பனத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ராஜா கண்ட சொப்பனம் தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி அர்த்தத்தையும் சொல்ல சொன்னாரே. நாம் சரித்திரத்தை படிக்கும் பொழுது, சரித்திர ரீதியாக நாம் இதை படிக்கும் பொழுது, முதலாவதாக பாபிலோனிய சாம்ராஜ்யம் காணப்பட்டிருக்கிறது.
அதுதான் அந்த பொன். ரெண்டாவது, மார்பு மதன் புயங்களை வெளியினால் செய்யப்பட்டது மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம் என்று சரித்திரத்திலே பார்க்கிறோம். அந்த சாம்ராஜ்யத்துக்கு பிறகு வயிறு மதன் தொடையும் வெங்கலத்தால் செய்யப்பட்டது கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. அந்த சாம்ராஜ்யத்துக்கு பிறகு இந்த 2 கால்களும் இரும்பா இருந்ததே அது ரோம சாம்ராஜ்யத்தை காட்டுகிறது. ரோம சாம்ராஜ்யத்துக்கு பிறகு பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணும் இருக்கின்றனவே, அந்த பாதி இரும்பும் பாதி களிமண்ணும் எப்படி இரும்பானது களிமண்ணோடு ஒட்டாமல் இருக்கிறதோ இதுபோல ரோம சாம்ராஜ்யத்துக்கு பிறகு உலகத்தின் பல இடங்களிலே ஒன்றோடொன்று ஒட்டாத ராஜ்யங்கள் அரசாட்சிகள் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன. அதுதான் குடியாட்சி, அதுதான் கூட்டணி ஆட்சி. பல இடங்களிலே குடியாட்சி நடக்கிறது, பல இடங்களிலே கூட்டணி ஆட்சி நடக்கிறது. கூட்டணி நடக்கும் இடமெல்லாம் கூட்டணி அமைக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய கொள்கைகள் ஒத்து போகாமல் இருக்கின்றன. ஆகையினால் அடிக்கடி ஆட்சி கலைகிறது, ஆட்சி கவிழ்கிறது. நிரந்தரமான ஆட்சி செய்ய யாராலும் முடியவில்லை. ரோம சாம்ராஜ்யத்துக்கு பிறகு உலகத்தின் பல இடங்களிலே ஒன்றோடொன்று ஒட்டாத ராஜ்யங்கள் அரசாட்சிகள் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன. அதுதான் குடியாட்சி, அதுதான் கூட்டணி ஆட்சி. பல இடங்களிலே குடியாட்சி நடக்கிறது, பல இடங்களிலே கூட்டணி ஆட்சி நடக்கிறது. கூட்டணி நடக்கும் இடமெல்லாம் கூட்டணி அமைக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய கொள்கைகள் ஒத்து போகாமல் இருக்கின்றன. ஆகையினால் அடிக்கடி ஆட்சி கலைகிறது, ஆட்சி கவிழ்கிறது. நிரந்தரமான ஆட்சி செய்ய யாராலும் முடியவில்லை. மக்களாட்சி இருக்கிறபடினால் யாரும் சர்வாதிகாரம் செய்ய முடியவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு கல் உருண்டு வந்து அந்த பாதத்தின் மேல் மோதியது. அந்த கல் யார்? அந்த கல் தான் பரீட்சிக்கப்பட்ட கல், விலையேறப்பெற்ற கல், மனுஷரால் சொல்லப்பட்ட கல், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கல், ஜீவனுள்ள கல், மூளைக்கு தலைக்கல். அந்த கல் தான் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. ஆகையினால் இயேசு கிறிஸ்து வந்து இந்த ராஜ்யங்களை எல்லாம், ராஜாதிபத்தியம், ஆளுகை எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு முழு உலகத்தையும் அவர் ஆளுகை செய்வார் என்பதை ஆண்டவர் நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனத்தில் வெளிப்படுத்தினார். தானியேலின் மூலமாய் அதன் அர்த்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகையினால் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் இந்த தரிசனத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். ஏனென்றால் இப்பொழுது நாம் இருக்கிற காலம் பாதங்களின் காலம். பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாக இருக்கக்கூடிய அந்த காலத்திலே நாம் இப்பொழுது இருக்கிறோம். ஆகையினால் திடீரென்று நடக்கப் போகிறது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார். வந்து ஒரு 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவுக்கு இந்த உலகம் கொடுக்கப்படும். அதற்கு பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் இந்த உலகத்தை அரசாளுகை செய்வார் என்று இந்த நேபுகாத்நேச்சார் கண்ட தரிசனத்திலிருந்தும் தானியேல் சொன்ன வெளிப்பாடிலிருந்தும் விளங்கிக் கொள்கிறோம். அந்த கல்லோவென்றால் முழு உலகத்தை நிரப்பிற்று. இதை தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். நான் அதை சுருக்கமாய் உங்கள் மத்தியிலே சொல்லிவிட்டேன். ராஜ்யங்களை பார்க்கும் பொழுது 3 முக்கியமான ராஜ்யத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒன்று அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், 2வது பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம், 3வது பிதாவின் ராஜ்யம். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை பற்றி நாம் கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இருளின் அதிகாரத்தில் நம்மை விடுதலையாக்கி
அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினதான பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார். வாசியுங்கள். கொலோசியர் 1 அதிகாரம் 13 வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இனிமேல் பரிசுத்தவான்களுடைய ராஜ்யத்தை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரம் 4 வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட அரசாளுவார்கள். இனிமேல் தானியேலில் இதை சொல்லி இருக்கிறது. தானியேல் 7 அதிகாரம் 27 வசனம். வானத்தின் கீழங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றார். பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகம் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானுடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகையினால் பரிசுத்தவான்களுடைய ராஜ்யத்தை பற்றி தானியேலிலும் படிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்திலும் படிக்கிறோம். இந்த பரிசுத்தவான்களுக்கு ராஜ்யம் கொடுக்கப்படும் முன்னே அந்தி கிறிஸ்துவுக்கு இந்த உலகம் கொடுக்கப்படும் என்பதை அதே தானியேலில் வாசிக்கிறோம். வாசிங்கள். 7 அதிகாரம் 25, 26 வாசிங்க. ஆகையினால் பரிசுத்தவான்களுக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுக்கும் முன்னே அந்தி கிறிஸ்துவுக்கு இந்த ராஜ்யம் கொடுக்கப்படும் என்பதை வாசிக்கிறோம். ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலம். ஒரு காலம்னா 1 வருஷம், காலங்கள்னா 2 வருஷம், அரைக்காலம் என்ற அரை வருஷம், ஆக மொத்தம் 3.5 வருஷம். ஒரு காலம், காலங்கள், அரைக்காலம். ஒரு காலம் 1 வருஷம், காலங்கள் 2 வருஷம், அரைக்காலம்னா அரை வருஷம், ஆக மொத்தம் 3.5 வருஷம். அப்படியானால் முதல் 3.5 வருஷம் உபத்திரவ காலம் கைவிடப்பட்ட சபைக்கு, பிந்தின 3.5 வருஷம் உபத்திரவ காலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இப்படி ஆக மொத்தம் 7 வருஷம் உபத்திரவம் உண்டு, 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை காலம் உண்டு. கைவிடப்பட்ட சபைக்கு விரோதமாய் 3.5 வருஷம் அவன் ஆளுகை செய்வான், அவர்களை உபத்திரவப்படுத்துவான். இஸ்ரவேலருக்கு விரோதமாய் 3.5 வருஷம் உபத்திரவத்தை கொடுப்பான். ஆக மொத்தம் 7 ஆண்டு ஆட்சி அவன் செய்வான். அந்த வாரம் பாதி சென்றபோது என்று சொல்லி நாம் 9 அதிகாரத்தில் வாசிக்கிறோமே. வாசிங்கள். 9 அதிகாரம் 27 வசனம். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீர் மட்டும் சொரியும் என்றான். இதில் அவர் என்று சொல்லுவது மொழிபெயர்க்கிறவங்க தவறாக எழுதியிருக்காங்க. இது தேவனை குறிக்கிற வார்த்தை அல்ல. ஏன்னா இங்கிலீஷில் தெய்வத்தை குறிக்கிற வார்த்தை ஹீ வந்து பெரிய எழுத்தில் தான் ஹெச் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா ஸ்மால் ஹெச், சின்ன ஹெச் போட்டிருக்கிறதுனால இது அவன். பெரிய ஹெச் போட்டது தெய்வத்தை குறிக்கிறது. ஆனால் இங்கே சின்ன ஹெச் போட்டிருக்கிறது அவன். அவன் ஒரு வாரம் அளவு அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவான். அருவருப்பான சட்டைகளோடு பாழாக்கிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீர் மட்டும் சொரியும் என்றார். அப்போ அந்த ஒரு வாரம்னு சொல்கிறது தான் 7 நாள். 7 நாள் தான் 7 வருஷம். அந்த 7 வருஷத்தில் பாதி சென்றபோது அந்த 7 வருஷத்தில் முதல் 3 வருஷத்தில் அவன் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறான். இஸ்ரவேலரோடு கூட நான் உங்களுக்கு ஆலயத்தை கட்டித்தருகிறேன். இஸ்ரவேலரை ஏமாந்து அவனோடு உடன்படிக்கை பண்ணி ஆலயத்தை கட்டும்படி அவர்கள் சம்மதிப்பார்கள். ஆனால் ஒரு வாரத்திலே பாதி சென்றபோது
அது முதல் 3 வருஷம் முடிந்த உடனே அவன் என்ன செய்வானா, தெசலோனிக்கேயரில் சொல்லப்பட்டது போல தேவாலயத்தில் உட்கார்ந்து தன்னை தேவன் என்று சொல்லுவான், பணியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவான். அப்பொழுதுதான் இஸ்ரவேலர் விளங்கிக் கொள்வார்கள், இவன் நம்மை ஏமாற்றி விட்டான், வஞ்சித்து விட்டான் என்று. ஆகையினால் பிரியமானவர்களே, ஒரு வாரம் அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அந்த ஒரு வாரம் 7 நாள், 7 நாள் என்றால் 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு பிறகுதான் கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தை 1000 வருஷம் அரசாழ்வார். இது பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம். அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்றால் அது வேறொன்றுமல்ல, இப்பொழுது காணப்படுகிற ஆவிக்குரிய சபைதான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். ஒரு ராஜ்யம் என்றால் அரசாளுகிறவர்கள் இருக்க வேண்டும், அரசாளப்படுகிறவர்கள் இருக்க வேண்டும், சட்டத்திட்டங்கள் இருக்க வேண்டும். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் ராஜா யார்? பிரியமானவர்களே, பரிசுத்தாவி தான் ராஜா. அவர் தான் மெல்கிசேதேக், நீதியின் ராஜா. அவர்தான் சாலோமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. இன்றைக்கு சபையிலே பரிசுத்தாவியானவர் ராஜாவாக இருக்கிறார். ஆவியானவர் ஆளுகிறார், ஆவியானவர் அரசாட்சி செய்கிறார். இன்றைக்கு குடிமக்கள் யார்? யாரெல்லாம் பரிசுத்தாவிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் குடிமக்களாக இருக்க முடியும். இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற பிரமாணம் என்ன? அன்பின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம், விசுவாச பிரமாணம், பரிசுத்த பிரமாணம், சமநிலை பிரமாணம், இதெல்லாம் இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற பிரமாணங்கள். இனிமேல் பரிசுத்தவான்களுடைய ராஜ்யத்தில் ராஜாதி ராஜா யார்? கர்த்தராகிய இயேசு. இயேசு ராஜாதி ராஜா, நாம் எல்லாரும் ராஜாக்கள். குடிமக்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்களும் புறஜாதியாரில் மீந்திருக்கிற சிலரும். அன்றைக்கு இருக்கிற சட்டத்திட்டங்கள் பிரமாணங்கள் என்ன? நியாயப்பிரமாணம் நாம் படித்தோமே. ஜாதிகள் எருசலேமுக்கு வந்து கூடார பண்டிகையை ஆசரிப்பார்கள். அப்படியானால் 1000 வருஷ அரசாட்சியில் நியாயப்பிரமாணம் தான் அமலுக்கு இருக்கும். ஆனால் இன்னொரு ராஜ்யத்தை பற்றி வாசிக்கிறோம், பிதாவின் ராஜ்யம். அந்த பிதாவின் ராஜ்யத்தை பற்றி நாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன செய்வாராம்? பிதாவும் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து விட்டு அவருக்கு கீழ்ப்படிந்திருப்பார் என்று எழுதியிருக்கிறது. அதுதான் நித்திய ராஜ்யம். இப்படி 3 முக்கியமான ராஜ்யங்களை வேதத்தில் வாசிக்கிறோம். நித்தியத்திலே பிதா ராஜாவாக இருந்து ஆளுகை செய்வார். ஆளப்படுகிறவர்கள் யார்? எருசலேமிலும் புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் இருப்பவர்கள் ஆளப்படுவார்கள். சியோனில் இருக்கிற ஊழியர்கள் பிதாவோடு சேர்ந்து ஆளுகை செய்வார்கள். கர்த்தரை ஊழியர்கள் ஆளுவார்கள் என்பதை இருபத்தி 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 4-5 வசனங்களிலிருந்து வாசிக்கிறோம். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய முகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாடுவார்கள். நித்தியத்திலே ஆளுகை சியோனுக்கு கொடுக்கப்படுகிறது, ஊழியர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஊழியர்கள் வந்து பிதாவோடு சேர்ந்து ஆளுகை செய்ய போகிறார்கள். ஆளப்படுகிறவர்கள் யார்? புதிய எருசலேமில் இருக்கிற புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகள், புதிய வானத்தில் இருக்கிற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் உபத்திரவ காலத்து பரிசுத்தவான்களும், புதிய பூமியில் இருக்கிற ரட்சிக்கப்பட்டவர்கள். இவர்கள் ஆளப்படுவார்கள். நித்தியத்தில் இருக்கிற பிரமாணம் என்ன? அன்பின் பிரமாணம். அன்பு ஆளுகை செய்யும். இப்படி 3 விதமான ராஜ்யத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். இந்த 1000 வருஷ அரசாட்சி முடிந்தவுடனே சாத்தான் விடுவிக்கப்படுகிறான். அவன் என்ன செய்வானா? பூமியின் 4 திசையில் உள்ள கோகு மாகோக் என்பவர்களை கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலரோடு யுத்தத்துக்கு வருவானா. இந்த யுத்தத்தை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களிலே வாசிக்கிறோம்.
வாசிப்போம். 20ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனம். பூமி 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசமோக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. பரிசுத்தவான்களுடைய நகரத்தையும் பிரியமான பாளையத்தையும் சூழ்ந்து கொள்வார்கள் என்றால் அந்த பரிசுத்தவான்கள் தான் யூதர்கள். இவர்களை சுற்றிலும் பூமியின் 4 திசையில் உள்ள கோகு மாகோக் என்பவர்கள் வந்து சாத்தானால் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு விரோதமாய் அவன் யுத்தத்துக்கு நிறுத்துகிறார். அந்த நேரத்தில் என்ன நடக்கும்? வானத்திலிருந்து அக்கினி வந்து இறங்கி அவர்களை பட்சிக்கும். அந்த வானத்திலிருந்து அக்கினி வந்து இறங்கி அவர்களை பட்சிப்பது தான் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி முழு உலகமும் அழிக்கப்படும். இவ்விதமாக முற்றிலுமான அழிவு 1000 வருஷ அரசாட்சிக்கு பின்பு, 3 ஒரு பகுதி அழிவு 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்பு, ஆங்காங்கே அவ்வப்போது அழிவு இப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு பிறகுதான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு விண்வெளியிலே உண்டாகும். ஏனென்றால் இந்த பூமியும் வானமும் அகன்று போய்விடும், அழிந்து போய்விடும். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களில் வாசிக்கிறோம். பெரிய வெள்ளை சிங்காசனத்தை நான் கண்டேன் என்று கூறுகிறார். இதுதான் கடைசி நியாய தீர்ப்பு, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. வேதத்திலே ஆகமொத்த 20 நியாய தீர்ப்பை பற்றி பேசியிருக்கிறது. தூதர்களின் நியாய தீர்ப்பு தான் முதலாவது நியாய தீர்ப்பு. அதிலிருந்து ஒவ்வொரு நியாய தீர்ப்பாக நாம் படிக்கும் பொழுது கடைசி நியாய தீர்ப்பு தான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இதை பற்றி தெளிவாக நாம் நியாய தீர்ப்பை பற்றி படிக்கும் பொழுது விளங்கிக் கொள்வோம். இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் என்ன நடக்கிறது? மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் நியாய தீர்ப்புக்கு முன்னால் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னால் வந்து நிற்பார்கள். இதைத்தான் இயேசுநாதர் என்ன சொன்னார்? உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் நியாய தீர்ப்பின் நாளிலே மகிமை உள்ள சிங்காசனத்திலே மனுஷகுமாரன் மகிமை பொருந்தினவராக வீற்றிருப்பார். அப்பொழுது உலகத்தின் ஜனங்களெல்லாம் பிரிக்கப்பட்டு இடது பக்கம் நிற்பவர்கள் எல்லாரும் வெள்ளாடுகள் என்றும் வலதுபுறம் நிற்பவர்கள் எல்லாரும் செம்மறி ஆடுகள் என்று அழைக்கப்படுவார்கள். இடது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காக அவனுடைய தூதர்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட நித்திய ஆக்கினைக்கு போங்கள். ஏனென்றால் நான் பசியாயிருந்தேன், என் பசியை தீர்க்கவில்லை, தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்க்கவில்லை, வஸ்திரமில்லாதிருந்தேன், வஸ்திரம் தரவில்லை, காவலில் இருந்தேன், நீங்கள் விசாரிக்கவில்லை, வியாதியாயிருந்தேன், பார்க்க வரவில்லை. உடனே அவர்கள் கேட்பார்கள், ஆண்டவரே, எப்போது உண்மை அப்படி கண்டோம்? இயேசுநாதர் சொல்வார், தேவனுடைய ஊழியர்களை காண்பித்து, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யவில்லையோ அதை எனக்கு செய்யவில்லை. பிசாசுக்காக அவனுடைய தூதர்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட நித்தியாக்கனைக்கு போங்கள். வலது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்தியத்திலே பிரவேசியுங்கள். நான் பசியாயிருந்தேன், போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வஸ்திரம் தந்தீர்கள், காவலில் இருந்தேன், பார்க்க வந்தீர்கள், வியாதியில் இருந்தேன், விசாரிக்க வந்தீர்கள். உடனே அவர்களும் கேட்பார்கள், எப்போது ஆண்டவரே உம்மை அப்படி கண்டோம்? உடனே தன்னுடைய ஊழியர்களை காட்டி, இந்த சிறியர்களுக்கு ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆகையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட அந்த நித்திய சந்தோஷத்திலே பிரவேசியுங்கள் என்று கூறுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதர் சொன்னதும், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் இங்கே நியாய தீர்ப்பை பற்றி பேசுவதும் ஒரே காரியம்தான். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் ஒரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. யார் யார் பேருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லையோ அவர்கள் அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அப்படியான ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட என்ன செய்ய வேண்டும்? நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஒருமுறை சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து சொன்னார்கள், பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படிந்து ஓடுகின்றன என்று சொல்லி சந்தோஷப்பட்டார்கள். இயேசுநாதர் சொன்னார், பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுவதற்காய் சந்தோஷப்படாதிருங்கள், பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருப்பதாய் சந்தோஷப்படுங்கள். அந்த நேரத்தில் அவர்கள் மறுபடியும் பிறந்த அனுபவத்தில் இருந்தார்கள்.
ஆகையினால் எப்பொழுது மறுபடியும் பிறக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. மறுபடியும் பிறக்க பாவங்களை குறித்து மனஸ்தாபப்பட வேண்டும், பாவ அறிக்கை செய்ய வேண்டும், பாவத்தை விட்டுவிட வேண்டும், யாவரோடும் ஒப்புரவாக வேண்டும், அநியாயமாய் வாங்கினதை திருப்பி கொடுக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு மறுபிறப்பு உண்டாகிறது. நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. மற்ற புஸ்தகங்களும் திறக்கப்பட்டன. அதில் எழுதப்பட்டவர்களின்படியே அவனவனுக்கு பலனளிக்கப்பட்டது. ஆகையினால் பிரியமானவர்களே, நியாய தீர்ப்பு உண்டென்பதை ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் சபை, மணவாட்டி சபை இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. பவுல் சொல்லுகிறார், நாமெல்லாம் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாய் வெளிப்பட வேண்டும். அந்த கிறிஸ்துவின் நியாயாசனம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறிக்கிறது. இயேசு வரும் பொழுது யார் யாரெல்லாம் இயேசுவை போல் இருப்பார்களோ அவர்களெல்லாம் மர்வமாக்கப்படுவார்கள், உயிரோடு எழும்புவார்கள். யார் யாரெல்லாம் இயேசுவை போல பூரணப்படவில்லையோ அவர்கள் கைவிடப்படுவார்கள். அதுதான் சபைக்கு கொடுக்கப்படுகிற நியாய தீர்ப்பு. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் தான் இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாய் வந்து நிற்பார்கள். ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள், ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவர்கள். சமுத்திரம் தண்ணில் மரித்தோரை ஒப்புவித்தது, பாதாளம் தண்ணில் மரித்தோரை ஒப்புவித்தது, மரணம் தண்ணில் மரித்தோரை ஒப்புவித்தது. பாதாளம் என்றால் என்ன? யார் யாரெல்லாம் பாவத்திலே ஜீவித்து பாவத்திலே மரித்தார்களோ பாவிகள், அவர்கள் இருக்கிற இடம்தான் பாதாளம். ஐஸ்வர்யவான் மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான், அவன் பாதாளத்திலே வேதனைப்பட்டான். இந்த மரணம் என்று சொன்னால் என்ன? மரணத்துக்கு இருள் இருக்கிறது, அதுபோல புறம்பான இருள் என்று ஒரு இடம் இருக்கிறது. யார் இந்த புறமான இருளுக்கு போவார்கள்? கல்யாண வஸ்திரம் தெரியாதவர்கள், தாளந்தை புதைத்து வைத்தவர்கள், இயேசுவை இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரவேலர்கள் இந்த புறமான இருளுக்கு போவார்கள். அதாவது பின்மாற்றக்காரர்கள் புறம்பான இருளிலே காணப்படுவார்கள். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையிலே பின்மாற்றம் வராதபடி ஜீவியத்தில் முன்னேறி செல்ல நாம் முயற்சிக்க வேண்டும். பின்மாற்றத்திலே மரிப்போமானால் நாம் புறம்பான இருளுக்கு போய்விடுவோம். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். பாதாளத்திலே தாகம் வேதனை உண்டாயிருக்கும். பாதாள குழி என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கே சகல அசுத்த ஆவிகளும் உள்ளே இருக்கின்றன. அந்த பாதாள குழியை ஒரு தூதன் திறந்தவுடனே அங்கே இருந்து புகை புறப்பட்டு வந்தது என்று சொல்லி இருக்கிறது. ஆகையினால் தான் இயேசுநாதன் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சில பிசாசுகள் அவரிடத்தில் வேண்டிக் கொண்டன, தயவுசெய்து எங்களை பாதாள குழிக்கு அனுப்ப வேண்டாம், பன்றிகளுக்குள்ளே அனுப்பும் என்று கேட்டுக்கொண்டன. கர்த்தராகிய இயேசு பன்றிகளுக்குள்ளே அனுப்பினார். ஏனென்றால் அந்த அசுத்த ஆவிகள் கேட்டன, காலத்துக்கு முன்னால் எங்களை கெடுக்கவா வந்தீர்? அப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. பிசாசுகளை பாதாள குழியிலே தள்ள ஒரு காலம் உண்டு. அந்த பாதாள குழியில் இருக்கிற அசுத்த வல்லமைகளை எடுத்து அக்கினி கடலிலே போகக்கூடிய ஒரு காலம் உண்டு. சாத்தான் கட்டப்பட ஒரு காலம், சாத்தான் பாதாளத்திலே தள்ளப்பட ஒரு காலம், அந்த சாத்தானை எடுத்து அக்கினி கடலிலே தள்ளுவதற்கு இன்னொரு காலம். எல்லாத்திற்கும் காலம் இருக்கிறது. காலத்துக்கு முன்னால் தேவன் ஒன்றும் செய்ய மாட்டார். காரணம், தேவன் நீதி உள்ள தேவன். தேவன் நீதி உள்ள தேவனானபடினால் எல்லா காரியமும் காலத்துக்குத்தான் செய்வாரே ஒழிய காலத்துக்கு முன்னால் அவர் செய்யவே மாட்டார். அது மனிதனானாலும் சரி, சாத்தானானாலும் சரி, என்னவானாலும் சரி, தேவன் செய்ய வேண்டியதை காலாகாலங்களில் செய்வார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிரவேசிக்க ஒரு காலம், இயேசு கிறிஸ்து ஜீவிக்க ஒரு காலம், இயேசு கிறிஸ்து மரிக்க ஒரு காலம், அடக்கம் பண்ணப்பட ஒரு காலம், உயிரோடு எழும்ப ஒரு காலம், திரும்ப ஒரு காலம், 1000 வருஷ அரசாட்சி செய்ய ஒரு காலம், நித்தியம் ஸ்தாபிக்க ஒரு காலம், எல்லாம் காலங்கள். அந்தந்த காலங்களிலே எல்லாம் அப்படியே நடந்து கொண்டே வருகிறது. ஏனென்றால் தேவன் நீதி உள்ளவர். சத்ருவானாலும் சாத்தானானாலும் காலத்துக்கு முன்னே அவனை அக்னி கடலிலே அவர் தள்ள விரும்பவில்லை. அதைத்தான் அந்த பிசாசுகள் சொல்லுகின்றன, காலத்துக்கு முன்னால் எங்களை கெடுக்கவா வந்தீர்? ஆகையினால் இப்பொழுது எங்களை பாதாளத்துக்கு அனுப்ப வேண்டாம், இப்பொழுது பன்றிகளுக்குள்ளே அனுப்பும். இயேசுநாதர் பார்த்தார், அந்த பிசாசுகளை பாதாளத்தில் தள்ளக்கூடிய காலத்தில் அவர் வரவில்லை. ஆகையினால் காலத்துக்கு முன்னால் அவர் அவைகளை பாதாளத்துக்கு தள்ளாதபடிக்கு எங்கே அனுப்பினார்? பன்றிகளுக்குள்ளே. அந்த பன்றிகள் எல்லாம் சமுத்திரத்திலே போய் விழுந்து மாண்டன. இப்படி பூமியிலிருந்து பிசாசு சமுத்திரத்துக்கு போய் சேர்ந்துச்சு. சமுத்திரம் தண்ணில் மரித்தோரை ஒப்புவித்தது.
பாதாளம் தன்னில் மரித்தோரை ஒப்புவித்தது, மரணம் தன்னில் மரித்தோரை ஒப்புவித்தது. பிரியமானவர்களே, எப்படி இங்கே பரிதீசில் 1ஆம் வானம் 2ஆம் வானம் 3ஆம் வானம்னு இருக்குதோ, அதே போல் பூமியின் தாழ்விடங்களிலே 3 இடங்கள் இருக்கின்றன. ஒன்று பாதாளம், இன்னொன்று புறமான இருள், இன்னொன்று பாதாள குழி. அந்த மிருகம் சமுத்திரத்திலிருந்து ஏறி வர கண்டேன். அந்த சமுத்திரம்தான் பாதாள குழியை காட்டுகிறது. ஆகையினால் எல்லாரையும் எடுத்து அக்கினி கடலில் போடுறார். நியாய தீர்ப்பின் நாளிலே சமுத்திரம் தண்ணில் மரித்தோரை ஒப்புவித்தது, பாதாளம் தண்ணில் மரித்தோரை ஒப்புவித்தது, மரணம் தண்ணில் மரித்தோரை ஒப்புவித்தது. ஏன் அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள்? காலாகாலங்களில் கர்த்தருடைய வசனம் அவர்களை ஒப்பு கொடுக்கும்படி சொன்னது. பரிசுத்த ஆவியானவர் ஒப்பு கொடுக்கும்படி சொன்னார். சுவிசேஷகர்கள் போதகர்கள் ஒப்பு கொடுக்கும்படி சொன்னார்கள். அதற்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. ஆகையினால் கடைசியிலே அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். நாமும் நியாய தீர்ப்பின் காலத்தில் ஒப்பு கொடுக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் இந்த அருமையான நாட்களிலே நம்மை நாம் தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், பரிசுத்தாவிக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி நாம் ஒப்பு கொடுப்போமானால் கடைசி நியாய தீர்ப்பிலே ஒப்பு கொடுக்கப்பட மாட்டோம். இப்பொழுது யார் யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுக்கவில்லையோ அவர்கள் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் அக்கினி கடலுக்கு தள்ளப்பட்டான், மரணமும் பாதாளமும் அக்கினி கடலுக்கு தள்ளப்பட்டன என்று சொல்லி இந்த நியாய தீர்ப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகையினால் பிரியமானவர்களே, 1000 வருஷ அரசாட்சியை பற்றியும் அதற்கு பின்பு நடக்கிற நியாய தீர்ப்பை பற்றியும் நாம் கேட்டோம். ஆண்டவர் தாமே 1000 வருஷ அரசாட்சியில் இயேசுவோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய மனவாட்டியாய் நம்ம மாற்றும்படி நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு துணை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமையான நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. 1000 வருஷ அரசாட்சியை பற்றி நாங்கள் படிக்க உதவி செய்தீர். இயேசுவே, நீர் ராஜாதி ராஜாவை ஆளுகை செய்யும் பொழுது நாங்கள் ராஜாக்களாய் ஆசாரியராய் உம்மோடு கூட ஆளுகை செய்ய உதவி செய்வாண்டவரே. அதற்கு இந்த நாட்களிலே நாங்கள் ஒரு வெற்றியின் வாழ்க்கை ஜெய ஜீவியத்தை செய்ய உதவி செய்யும். இன்றைக்கு நாங்கள் எங்களை ஆளுவோமானால் வருங்காலத்திலே மற்றவர்களை ஆள நீர் உதவி செய்கிறப்பா. ஆகையினால் நாங்கள் இந்த நாட்களிலே எங்களுடைய சிந்தையிலே, பார்வையிலே, பேச்சிலே, கேள்வியிலே, இருதயத்திலே, கிரியையிலே, நடத்தையிலே வெற்றியின் வாழ்க்கை ஜெய ஜீவம் உள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யும். ஆண்டவரே, அந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அந்த நியாய தீர்ப்பிலே ஜனங்கள் தப்பும்படியாய் இந்த நாட்களிலே அவர்கள் தங்களை சுவிசேஷத்துக்கும் பரிசுத்தாவிக்கும் பரிசுத்தவான்களுக்கும் ஒப்புக் கொடுக்கும்படியாய் அவர்களுக்குள்ள இருதயத்தில் தாழ்மையை உண்டாக்கும். எங்களை முற்றிலும் தாழ்த்தி தருகிறோம். ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாய் வெளிப்படும் பொழுது நாங்கள் மர்வமாக்கக்கூடிய கூட்டமாய், உயிரோடு எழும்பக்கூடிய கூட்டமாய், உம்மை போல மகிமையின் ஆண்டவரே அந்த வஸ்திரத்தை தரிக்கக்கூடியவர்களாய் எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்படைக்கிறோம். அளவரைக்கும் ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென்.